Exercise 1.1 question number 11 A which is equal to ஒரு 2 by 2 matrix கொடுத்துருக்குறாங்க show that A transpose into A inverse is equal to ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அது மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு ஸோ இப்போ A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் ஸோ A given that A எடுத்து எழுதியாச்சு அண்ட் A டிரான்ஸ்போஸ் ரோவை காலமாக மாற்றி எழுதிடுங்க மாற்றி எழுதிட்டோம்னா உங்களுக்கு A டிரான்ஸ்போஸ் கிடச்சிரும் இப்போது A இன்வர்ஸுக்கு முதல்ல நம்ம டிடர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ முதல்ல டிடர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் டிடர்மினன்ட் சிம்பிள் எடுத்துருங்க டிடர்மினன்ட் ஆஃப் ஏ ஸோ டிடர்மினன்ட் பார்த்திங்கன்னா 1 × 1 1 மைனஸ் வரணும் மைனஸ் tan x இன்ட்டு tan x அப்படின்றது மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் இங்கே ஒரு மைனஸ் வர்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் இந்த 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியாச்சு ஏன் இந்த 1 + x ஸ்கொயர்டு 1 + tan ஸ்கொயர்ட் எக்ஸை நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்றது மாதிரி எழுதியிருக்கிறோம்னா we know that the identity secant squared x minus tan squared x is equal to 1 இல்லையா ஸோ இந்த மைனஸ் tan squared x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 1 + tan squared 1 + tan squared 1 + tan squared நீங்கள் secant squared அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போது அடுத்து A இன்வர்ஸ் வேணும் ஸோ A இன்வர்ஸ் which is equal to 1 divided by determinant of A into adjoint of A 1 divided by determinant of Aங்கிறது secant squared அதை எழுதிட்டோம் இன்ட்டு adjoint of ஏவை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ adjoint of ஏங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும் ஸோ இந்த லீடிங் டயக்னல் எலமெண்ட்டை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒன்று தான் இருக்குது ரெண்டு இடத்துலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதான் செகண்டில் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் tan x இங்கே வந்து மைனஸ் tan xன்னு இருக்குது அதனால் அது இங்கே ப்ளஸ் tan x இங்கே ப்ளஸ் tan xன்னு இருக்குது அதனால் இங்கே மைனஸ் tan xன்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ அது A இன்வர்ஸ் முடிச்சாச்சு ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் அப்படின்னு எடுங்க A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு அடுத்து A இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஒன் இது வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் சரிங்களா ஸ்கேலார் 1 divided by secant squaredங்கிறது ஸ்கேலார் வேல்யூ அதை கொண்டு வந்து வெளியில் எழுதிட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் ரோ பை காலம் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுங்கள் 1 × 1 1 minus tan x into tan x minus tan squared x அடுத்து 1 into minus tan x minus tan x minus tan x into 1 minus tan x tan x into 1 tan x 1 into tan x tan x அடுத்து tan x into minus minus tan squared x plus 1 into 1 1 ஸோ 1 by secant squared x நீங்கள் வந்து cos squared x எழுதிக்கலாம் ஏன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் secant வந்து காசு அது எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 minus tan squared எடுத்து எழுதிருங்க மைனஸ் tan x மைனஸ் 2 tan x ப்ளஸ் tan x 2 tan x அடுத்து இதை வந்து மைனஸ் tan squared x ப்ளஸ் 1 மைனஸ் tan squared x அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ cos squared இன்ட்டு இதை 1 மைனஸ் tan squared sin squared divided by cos squared அதே மாதிரி மைனஸ் 2 into tan x sin by cos 2 into tan x sin by cos 1 மைனஸ் tan squared x sin squared x divided by cos squared xன்னு நீங்கள் மாற்றி எழுதிக்க முடியும் ட்ரிக்னாமெட்ரி படி ஸோ இதை இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos squared x into 1 cos அடுத்து செகண்டில் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த cos squared xும் இந்த cos squared xும் கேன்சல் ஆகும் sin squared x மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் cos squared x இது வந்து cos x இதில் உள்ள இந்த ஸ்கொயர் ஏன்னா ரெண்டு cos squared x மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் அதுவும் இந்த cos xும் கேன்சல் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் என்ன மைனஸ் 2 into sin x into இந்த ஒரு cos x அதையும் எழுதிடணும் அதுக்கடுத்து தேர்ட் ரோவில் மல்டிப்ளை பண்ணுங்கள் தேர்ட் ரோவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு cos squared x into 2 sin x இந்த cos xக்கும் இதில் உள்ள ஒரு ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம் நீங்கள் அடுத்து என்ன பார்த்தா 2 sin x into இங்கே உள்ள cos x எழுதிக்கலாம் அதுக்கடுத்து இங்கே cos squared x இங்கே 1 இப்போ 1 into cos squared x அப்புறம் இந்த cos squared xக்கும் செகண்டில் உள்ள இந்த டிவைடிங்கில் உள்ள cos squared x கேன்சல் ஆக போயிடும் ஸோ மைனஸ் sin squared x மட்டும்தான் இருக்கும் ஸோ cos squared x மைனஸ் sin squared x அப்படின்னு therefore A transpose into A inverse which is equal to cos squared x minus sin squared xங்கிறது cos 2x 2 sin x into cos xங்கிறது sin 2x இதே தான் இங்கே 2 sin x into cos x 2 sin x cos squared x minus sin squared xங்கிறது cos 2x அவ்வளோதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது முடிச்சாச்சு இதில் இந்த cos squared x minus sin squared x cos 2xன்னு எழுதுறதையும் 2 sin x into cos x sin 2x எழுதுறதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஸோ இது வேண்டியதில்லை இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதுக்காக
ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்னு எழுத முடியும். இது முன்னாடியே நம்ம 11th பார்த்தது தான். காசில் எப்போதுமே இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து மைனஸ் வரும். ஆனால் அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து செப்பரேட்டாக இருக்கும். காஸ் தனியாக வந்துடும், சைன் தனியாக வந்துடும். இப்போ ஏ அண்ட் பிக்கு பதிலாக எக்ஸுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் காஸ் 2x, இது காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2x அப்படின்றது தான் நம்ம மேலே எழுதியிருந்தோம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. சைனு அப்படியே காசுக்கு ஆப்போசிட்டு. இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆகாது, ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் தான். பட் இந்த டேர்ம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு மிங்கிள்டாக வரும், சைனும் காசும் சேர்ந்து வரும். காசை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே சைனில் சேஞ்சஸ் உண்டு, இது ப்ளஸ்னால் இது மைனஸு. டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்துடும். ஆனால் இங்கே சைனில் சேஞ்சஸ் இருக்காது, டேர்ம்ஸ் என்ன ஆகும்னா மிங்கிள்டாக வரும். ஸோ அப்போ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, இந்த இடத்துலையும் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், இங்கேயும் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ். இப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுங்கிறது 2x, இது ரெண்டும் ஒன்று தான். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸாக இருந்தாலும் சரி, காஸ் எக்ஸ் சைன் எக்ஸாக இருந்தாலும் சரி, அதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.